வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா. வெல்கமிங் கலக்கநாடி ஃபேன்ஸ் டு RRR and welcoming Suryavanshi to RRR. அவர் தான் சார் நம்மளை வெல்கம் பண்றாரு. மொத்த இந்தியாவையே மொத்த உலகத்தையே வந்து 6 உலகத்திற்கு வரவேற்கிறார். ஒரு 14 வயசு பையனுக்கு முதல்ல இதெல்லாம் புரியுமா? இந்த உலகமே நம்மளை பார்க்குது, நம்ம செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் IPL செஞ்சுரி அடிச்சிருக்கோமா அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கு நிறைய யோசிக்க தோணுது. எப்படி இருந்துச்சு சார் ஓவராலா மேட்ச்? ஆமா, அதாவது இப்ப இன்னைக்கு வந்து மொத்த இந்தியாவுமே வி பவ் சூர்யவம்சி அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் டீமோட பேர் வந்து இப்ப RR இருந்து நம்ம ப்ரோக்ராம் மாதிரி அது வந்து RRன்னு மாத்தினாங்க. ஏன்னா அவங்க உள்ள வந்தாங்கன்னா அது ஜெய்ஸ்வாலோ இல்ல சூரியவன்ஷியோ இல்ல ராணாவோ அவங்க 6-4 வேணாம் சார். 6 ரத்த ஆறா ஓடுது. ஆறா ஓடுது 6. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு சம்மர்ல தீபாவளி வந்து நான் பார்த்தே கிடையாது. இந்த தீபாவளி இந்த வாட்டி சம்மர்ல வந்துச்சு. இந்த மாதிரி அடிச்சா பாத்தீங்கல்ல 2 அம்பையர் டயர்ட் ஆயிட்டாங்க. எப்படி வச்சுருக்காங்க கை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இறக்கிறனால அதுக்குள்ள இன்னொரு 6 கை இப்படியே இருந்து போவோம். சார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு பேட்டிங்க்கான ஒரு கம்ப்ளீட் அப்படியே அந்த ஃப்ளாட் பிச்சும்பாங்களா அந்த மாதிரி அடின்னு அடிச்சா எல்லா பாலும் 6-4 பறக்குதுன்னு சொல்லி 2 டீமோட ஓப்பனர்ஸுமே கொஞ்சம் கூட சளைச்சவங்க இல்லாத மாதிரி தான் இன்னைக்கு ஆடினாங்க. அதில் வந்துட்டு இவங்களுக்கான அப்பர் ஹேண்டாக இருந்தது என்ன அப்படின்னா வந்துட்டு ஜிடியோடைய பவுலிங் ரொம்ப வந்து அப்படியே தம்பி நான் உன்னை பேக் ஃபுட்டில் போட்டு டென்ஷன் பண்ணுறது, நீ வந்து நல்லா ஆடுறீன்னு அதை கெடுக்கிறது, அவ்வளோ அசிங்கமான ஆள் நான் கிடையாதுப்பா. ஒரு 14 வயசு பையன், கண்டிப்பாக நீ உனக்கான ஷாட்ஸை ஆடு அப்படின்னு சொல்லி நல்ல அற்புதமான பவுலிங் போட்டாங்க. ஜிடியுமே கூட அவங்க சைட்லேருந்து கான்ட்ரிபியூஷனா எப்படி இருந்துச்சு சார் உபயம்? ஜிடி பவுலர்ஸின் உபயம் எப்படி இருந்துச்சு? சுப்மன் கில் வந்து கேப்டன்சிக்கு வரல. யூஸ்வலா சுப்மன் கில் கேப்டன்சிக்கு வந்தா நான் சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். 15 ஓவர்லயே ஆப்பனன்ஸ் 200 அடிக்கிறாங்க, எனக்கு சர்ப்ரைஸ் இருக்காது. எனக்கு தெரியும் கேப்டன்சி பத்தி. ரஷீத் கான் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவரு போட்டியா பண்ணிருக்காரு. ஏன்னா இவங்க 2 பேரும் ஃபாஸ்ட் போலிங் போட்டா ஃபாஸ்ட் போலிங் ஃபேஸ் பண்ணா இந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஜெய்ஸ்வால் வந்து ஒரு ஸ்டேஜ்ல டிஃபென்சிவ்ல போயிட்டாரு. இந்த தம்பி அடிக்கிறத பார்த்தா நமக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப தம்பி நீ அடிப்பா நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்பெக்டேட்டர் ஆயிட்டாரு. அப்படி அடிக்கும் போது அவர் ஃபாஸ்டா போட்டா ஃபாஸ்டா அடிக்கிறாங்க. அப்ப நீங்க ஒரே சான்ஸ் பின்னு தானே ட்ரை பண்ணணும். ரஷீத் கான் வரணும். அக்ஷர் பட்டேல் தில்லா வரல ஃபர்ஸ்ட் ஓவர். அந்த மாதிரி ரஷீத் கான் வரணும். சாய் கிஷோர் ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சுப்மன் கில் வந்து 19th ஓவர் கொடுப்பாரு யூஸ்வலா. பட் ரஷீத் கான் என்ன பண்ணிக்கிறாரு 21, 23, 25, 27 அந்த 4 ஓவர் கொடுத்துடலாம் சாய் கிஷோர் வச்சுக்கிறாங்க. ஸோ எல்லாம் ஒரே போட்டி. இது இந்த பேட்டிங் இப்படி அடிக்கும் போது ஒரே சான்ஸ் குல்தீப் மாதிரி இந்த மாதிரி நம்ம விக்னேஷ் புத்தூர் மாதிரி ஃபிளைட் பண்றவங்க போலரால தான் எடுக்க முடியும் இந்த மாதிரி அடிச்சா. ஏன்னா நீங்க இந்த பால் இஸ் கமிங் ஆன் டு த பேட் ஜஸ்ட் லைக் தட் மொசைக் மாதிரி வந்து அவங்க காலை ஃப்ரண்ட்ல வச்சு அடிச்சாலே 6 இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேயர் அதுவும் வந்து அவர் வந்து இல்ல அவர் வந்து புரூட்டலா அடிக்கிறார். அதாவது பிரியான்ஷ் பிளஸ் வதேரா பிளஸ் நிகலஸ் புரான் பிளஸ் அபிஷேக் சர்மா பிளஸ் 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 அந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப இந்தியாவே ரொம்ப பெருமைப்பட்டு மீதி கண்ட்ரிஸ் எல்லாம் நடுங்கிற அளவுக்கு அடிக்கிறார். சார் இந்த மாதிரி ஒரு லெவல் ஆஃப் கிரிக்கெட் ஆடும்போது இவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஸுங்கிறது வந்து கொஞ்சம் இன்ஹியூமனாக இருக்குது சார் எனக்கு. மற்றவங்க ஒரு ஹியூமன் லெவலாக இருந்துச்சு அப்படின்னா இருக்கும், கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்கும், அடிக்கலாம். பட் இவருடைய முகத்தில் ஒரு பயமும் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கூட ஆப்போசிட்டில் வர பவுலருங்களாம் தம்பி ஒரு நிமிஷம் இரு, நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டுட்டு அடி, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அவங்களாம் நான் யார், நான் எத்தனை இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாடி இருக்கேன்னு எழுதி கொடுக்குறாங்க. அவர் அதை கிளிச் போட்டு அவர் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ த கான்ஃபிடென்ஸ் ஹி ஹேஸ் இஸ் லைக் இனார்மஸ் சார். அந்த வைபவ் சூரியவம்சியோடைய ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாக்குறேன் அடிக்கும் போது. நார்மலா அம்பி வந்து திடீர்னு அந்நியனா மாறுறது நம்ம படத்துல பாக்குறோம். இவர் அந்நியனா நம்ம காட்சி அழிகிறாரு. இந்த ஷார்ட்ஸ்ல எல்லாம் பாக்குறதுக்கு அம்பி மாதிரி இருக்காது. இது எனக்கு புரிய வித்தியாசமா இருக்கு. பாக்குறது த்ரூ கடைசியில கை கொடுக்குறாங்க, கண்ணத்தை கிள்றாங்க, முடியெல்லாம் பிடிச்சி கலைகிறாங்க. அப்பவும் அம்பி மாதிரி இருக்காரு. 6 அடிக்கும் போது அம்பி மாதிரி தான் இருக்காரு. பட் செயல்பாடு எல்லாம் பார்த்தா அந்நியன் மாதிரி இருக்கு. அது ரொம்ப வித்தியாசமான கேரக்டரா இருக்கு. அண்ட் என் ஃப்ரெண்டு ஸ்ரீராம் ஒருத்தர் சொன்னாரு, போன் நடுவில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு RRRல நீங்களும் பாலாவும் ஒரு 20 மினிட்ஸ் பேசுவீங்க வைபவ் பத்தினாரு. 20 மினிட்ஸ் நாங்க பேசாமே இருப்போம். ஏன்னா நாங்க ஸ்பீச்லெஸ். 20 மினிட்ஸ் கம்முன்னு இருப்போம். அதான் அவருடைய நோக்கம் கொடுக்குற மரியாதை. ரைட், கண்டிப்பாக அவ்வளோ சூப்பரான ஒரு பேட்டிங் அவர் பண்ணும்போது இந்த இந்த இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதை ஜாஸ் பட்லர் லீவிட்னு மற்றவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற இடத்துல நான் சொல்லுவேன் அப்படின்னு நல்ல அழகான ஒரு கால் கொடுத்து வந்து விட்டார் அந்த கேட்சை. அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ரைட். அந்த கேட்ச் ஜென்ரலா நான் என்ன சொல்றேன், கிளவுஸ் போட்டுருக்கிற விக்கெட் கீப்பருக்கு ஹை கேட்ச் அட்வான்டேஜ். பிகாஸ் கையில இருந்து பாப் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. கீப்பர் பிடிக்கும் போது ஜார்ஜ் பட்லர்லாம் எக்ஸப்ஷனல் ஃபீல்டர், நோ டவுட் அபவுட் இட். இதெல்லாம் ரொம்ப பேட் லக், ஒன்றும் பண்ண முடியாது கேட்ச். பட் அவர் பண்ண மிஸ்டேக் மட்டும் நான் என்னன்னு சொல்றேன், அப்ரோச்ல லீவ் இட் இட்ஸ் மைண்ட் டு ஓடுறாரு. விக்கெட் கீப்பர் தான் ஓடணும் கேட்ச். அது எப்போன்னா பேட்ஸ்மேனுக்கும் ரன்னருக்கும் நடுவில் சம்டைம்ஸ் அப்படி போய் நிற்கும் மேல, எங்கேயா போலர் வந்துட போறாருன்னு சொல்லிட்டு இப்படி போய் நம்ம பிடிக்கலாம். இவர் என்ன பண்றாரு, இவர் ஓடும் போது நமக்கு எந்த ஆங்கிள்னு கேட்டா தெரியல. பட் இந்த லாப்டர் ஷாட் டுவர்ட்ஸ் பாயிண்ட்டுக்கும் கீப்பருக்கு நடுவில் எங்கேயோ போயிருக்கு. ஆனா இவர் ஓடும் போது ஸ்கிரீன்லயே பாத்தீங்கன்னா டெவாட்டியா, இன்னும் 2 ஃபீல்டர்ஸ் பேர் டக்கு ஞாபகம் இல்ல, டெவாட்டியா போலர் ஒரு 3 பேர் தாண்டி போறாரு. அதுக்கு இப்படி பண்ணக்கூடாது. கையில கிளவ் இருக்குங்கிறதுக்காக லாங்கா பவுண்டரியில கேட்ச் இருந்து இங்க இருந்து வரக்கூடாது, கிளவ் தான் சேஃப்ன்ட்டு. அது ரொம்ப ஓவர். அது ஒண்ணுதான் அவர் பண்ண பைத்தியக்காரத்தனம். அவர் கேட்ச் எல்லாம் விட்டாருன்னா நம்ம ரொம்ப பேட் டேன்னு ஒன்றும் பண்ண முடியாது. அவன் எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டர். நான் மிஸ்டேக்கே சொல்ல விரும்பல, குறை கண்டுபிடிக்க விரும்பல. இது மட்டும் பண்ணிருக்கூடாது. அவன் வேற யார் இப்படி போகும், இவர் வந்து டுவர்ட்ஸ் பால் அப்படி போயிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற 2 ஃபீல்டருக்கு ஸ்ட்ரெயிட்டா அவங்க செஸ்ட் ஹிட்டிங்கே வந்துட்டு இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா ஃப்ரண்ட்ல. அவங்க நேரம் ஒருத்தர் டெவாட்டி எல்லாம் நல்லா பிடிப்பார் கேட்ச், அவர் பிடிச்சிக்கலாம் கேட்ச். நீங்க சொல்றது வந்து ஏதோ ஒரு காமெடி சீன்ல வர மாதிரி இருக்குது. இவன் என்ன நம்மள ஓவர் டேக் பண்ணி போய்க்கிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு 4 பேரை தாண்டி போய் நான் பிடிக்கிறேன்னு சொல்லி போனாரு. கரெக்ட், ரைட். அந்த அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல் ஃபீல்டிங்ல சாய் சுதர்சன் கேட்ச வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் ஏதோ தன்னுடைய காதலி தனக்கு ஒரு ரோஜா பூ போடுறான்னு மெதுவாட்டு கைய அட்மயர். அது வந்து ஒரு ராக்கெட் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு, தீபாவளி ராக்கெட் மாதிரி வந்துட்டு இருக்கு. செல்லமா எப்படின்னு பொட்டுன்னு அடிச்சது கையில். அந்த கேட்ச் அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. அது கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு ஃபீல் பண்ணதெல்லாம் பார்த்தா நேரம் ஒரு பாதிரியாட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டுறான்னு, இந்த மாதிரி ஃபாதர் என்ன மன்னிச்சுங்க, இந்த மாதிரி கேட்ச் விட்டதே கிடையாது, இந்த தடவை என்ன மன்னிச்சுங்க, கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் பிடிச்சேன். அப்படி ஒரு ஃபீல் பண்ணி நான் பார்த்தே கிடையாது. ஏன்னா இன்னொருத்தர் கேட்ச் பிடிக்கும் போதெல்லாம் இவர் பண்ணி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்ப்பாரு. இதான் நான் பிடிச்சிருக்கணும், ஐயோ என்ன விட்டுருங்க, தப்புன்ட்டேன், அந்த லெவல்ல ஃபீல் பண்ணிட்டாரு. ஆனா அந்த ஃபீல் பண்ணதுக்கு பிராயச்சித்தமா ஒரு கேட்சையும் அற்புதமா பிடிச்சி காட்டினாரு சார். இன்னொரு ஃபீல்டர் உள்ள குறுக்க ஓடி வரும்போது, பிகாஸ் நான் அந்த கேட்சை பத்தி உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். ஒரு ஃபீல்டர் நல்லா ஓடி வரும்போது ஜென்ரலா நமக்கு வந்து அந்த சைட் இப்போ பாதிக்கும். ஐயோ ஒருத்தன் குறுக்க ஓடி வரானே, நம்ம மேல இடிச்சிட்டானா என்ன, அவர் இந்த டென்ஷன்லாம் இருக்கும். அவர் அதெல்லாம் மீறி சரக்குன்னு உள்ள புலி மாதிரி பாஞ்சு ஒரு கேட்சை பிடிச்சி கீழே படுத்துட்டாரு. அந்த கேட்ச் சூப்பரா இருந்துச்சு. ஆமா, ஏன்னா அந்த யுத்வீர யாரும் பக்கத்துல ஐ அப்படி நாங்க லைட்டா கபடி ஆடுற மாதிரி அவர் பரவாயில்ல, அவரோட போக்கஸ் நல்லா இருந்தது. சோ இதுக்கெல்லாம் தான் நீங்க சுனில் நாராயணன் பார்த்து கத்துக்கணும். ஏன்னா அவர்கிட்ட ஒரு கேட்சுக்கு போக மாட்டாரு, அவரோட சாந்தமா அவர் தான் நீங்க கத்துக்கணும். அவர் டிஸ்டர்பன்ஸே இருக்காது யாருக்குமே. அவர் பாட்டுக்கு சாந்தமா வேற ஒரு உலகத்துல என்னோட போலிங் 4 ஓவர் இருக்கு, நான் பாட்டுக்கு நடந்து ரன் அவுட்ல ஃபீல்டர் புடிச்சான்னா மெதுவா நடந்து திரும்பி போயிடுவார் பெவிலியனுக்கு. அச்சுக்கப்பா என்னப்பா நமக்குள்ள இருக்கு சண்டைன்ற மாதிரி. சோ அந்த மாதிரி ஸ்டில் ஆயிட்டு போய் துள்ளி கூட ஜர்க்கு சவுண்டு எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கேட்ச் ஒருத்தர் பிடிக்க போகும்போது அது அந்த யுத்வீர் ட்ரைட் இஸ் பெஸ்ட். போலிங்ல கொடுக்குற 6 எல்லாம் மீறி வேற ஏதாவது பண்ணலாம் பார்த்தாரு, அதெல்லாம் மீறி எட்மையர் டெரிஃபிக்கா பிடிச்சா அந்த கேட்ச். சார் வைபவ் சூரியவன்ஷியுடைய பேட்டிங்ல டெக்னிக்கலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா பால்க்கு ஹி இஸ் கோயிங் ஆஃப்டர் இட் அப்படின்ற அந்த ஒரு அப்ரோச்சோட போறாரு. அந்த மாதிரி இடங்கள்ல சிக்ஸஸை தாண்டி நிறைய இடங்கள்ல ஃபோர்ஸும் அவருக்கு கிடைச்சது. எப்படி கிடைச்சது அப்படின்னா எட்ஜ் ஆகி தேர்ட் மேன்ல பின்னாடி போனது நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா இவர் மிஸ் டைம் பண்ற ஷாட்ஸ் எல்லாம் பவுண்டரிக்கு போகாம கேட்சஸா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் இவங்கன்னு எனக்கு தோணுச்சு. நீங்க சொல்லுங்க. மேபி இன்னைக்கு அவருடைய டே பாஸ். நீங்க எங்க ஃபீல்டர் வச்சாலும் வந்து நீங்க வந்து அசிஸ்டர் நீங்க அங்க பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து இதுல நடக்குது, ஜெய்ப்பூர் நடக்குது. அவரு 2-3 சிக்ஸ் பார்த்துட்டு பிளைட் பிடிச்சி உதயபூர் போயிட்டாரு. ஏன்னா என்ன பண்றதே தெரியல. இப்போ இந்த மாதிரி பேட்டிங் ஆடும்போது நேராப்ப என்ன பேசினா அந்த லாங் ஆஃப் ஃபீல்டர் அந்த ஸ்டாண்ட்ல 4வது படியில வை, இவர் வந்து அந்த வால்க்கு மேல வை, ஸ்டேடியம் உடைய சவர் இருக்குல்ல அதுக்கு மேல 2 ஃபீல்டர் வை, அந்த லெவல் போயிட்டாரு. ஏன்னா சிக்ஸர் எவ்வளவு மீட்டர்ஸ் போகுங்கிறத கால்குலேஷன். ஷுவர் சிக்ஸ் அடிக்க போறாரு, எத்தனை மீட்டர்ஸ் கம்மி மீட்டர்ஸ்ல அடிச்சாருன்னா பெரிய சக்சஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால ஸ்பின் வச்சுதான் கண்டெயின் பண்ண முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 overs ஜஸ்ட் 9 runs. ரஷீத் கான் அடிக்க முடியலன்னு நான் நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண் மாதிரி போலர்ஸா இந்த மாதிரி அடிக்க முடியாது. இந்த ஃபாஸ்ட் போலர்ஸை கச்சா முச்சா நடிச்சாரு பாருங்க. அதுவும் இந்த பிச்சில் ரொம்ப அழகா வருது பேட்டுக்கு. எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி அடிக்க முடியாது. பட் இவர்கிட்ட கிரெடிட் நான் அடிக்க விரும்பல. ஏன்னா இந்த நாக் பத்தி இனிமே பேசுறது நெகட்டிவா பேசவே முடியாது. இது ரொம்ப ரொம்ப அவுட் ஸ்டாண்டிங் நாக், அந்த நாக்கை நம்ம பாராட்டிடலாம். பட் இந்த ஸ்பின்னர்ஸுக்கு இந்த மாதிரி ஆட முடியாதுன்ற அன்னைக்கு கூட இந்த பிரியான்ஷா இருக்கட்டும், வதேரா கூட பாருங்க, சுயாஷ் ஆடும்போது ஒண்ணுமே புரியாது, லோவர் டிராஜெக்டரியில பேக் ஃபுட்ல ஆட விடும்போது அந்த ஃப்ரீ ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்காது ஸ்பின் அப்படி ஆடுறதுக்கு, ஹிஸ்டரி ஸ்பின்னர்ஸ்லாம் ஆடும்போது.
அதெல்லாம் அடிச்சிட்டாருன்னா வேற லெவல், ஒண்ணுமே பேசுறதுக்கு இல்ல. கேரி சோபர்ஸ்னு சொல்லிட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். நீங்க சொன்ன மாதிரி ரஷீத் கான் வந்து எக்கனாமிக்கலா போட்ட ஒரே பவுலர் அவர் தான் இன்னைக்கு. அவருடைய பழைய ஆமா ஒரிஜினாலிட்டிக்கு வந்து போட்டு ஒரு 4 ஓவர் 24 25 சம்திங் ஏதோ நல்லா கண்டெயின் பண்ணாரு. பட் சாய் கிஷோர் அவங்க யூஸ் பண்ணாதது வந்து டெஃபினெட்லி இட் இஸ் குவெஸ்டனபிள் ஒன்லி. ஆமா எனக்கு இந்த ஸ்டூபிடான ஒரு தியரி, ஒரு மிஸ்னோமர் ஒண்ணு என்னன்னா, லெஃப்ட் ஹேண்டர்னா அவே கோயிங் போடுறவர் தான் போடணும். வாஷிங்டன் சுந்தர் இல்ல சார், அவர் வந்து கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு முன்னாடி தான் சார் போட்டார் போலிங்க. இல்ல பரவாயில்ல, அவர் போட்டோம். அவர் ஆஃப் ஸ்பின்னர் வந்து இந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஏமாந்து இந்த பக்கம் அடிச்சு போய் இந்த பக்கம் ஓடிடுவாங்க. லெக் சைட்ல அடிக்க போய் ஆஃப் சைட்ல ஓடிடுவாங்க. இவர் கூகுளி போடுறவர், இவர் தான் ஃபர்ஸ்ட் வரணும் பவர் பிளேல. அவர் போய் வாஷிங்டன் சுந்தர் கொடுக்குறாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஓவரே கண்ணாமன் ரன்ஸ் போச்சு. சோ அதை விட்டுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஓவரும் கிரிப்பை விட்டுனே இருக்காங்க. அதனால சொன்ன ரஷீத் கான் மாதிரி ஒருத்தர் வரணும். சாய் கிஷோர் நீங்க எப்ப யூஸ் பண்ணுவீங்க? நீங்க எடுக்கிறதே ஒரு போலரா தான் எடுக்கிறீங்க. நாட் பிக்கிங் பேட்டிங் ஆல்ரவுண்டரா நீங்க எடுக்கல, போலிங் ஆல்ரவுண்டரா எடுக்கிறீங்க. அப்ப சாய் கிஷோருக்கு எப்ப கொடுப்பீங்க? அவர் வந்து மூளை இல்லாம போடுற போலர் கிடையாது பாஸ். அவர் நல்ல இன்டெலிஜென்டா போடுற போலர் தான். ஃபர்ஸ்ட் சீசன்லயே ஜிடிக்கு பிரமாதமா போட்டிருக்காரு. பட் நீங்க 19th ஓவர் 21st 30th ஓவரா நீங்க கொடுக்கறதுனால அவங்களுக்கே கான்பிடன்ஸ் போயிடும். அதனால சொல்றேன், அந்த விக்னேஷ் புத்தூர் மாதிரி போலர்ஸ்க்கெல்லாம் நீங்க அவங்களை எடுக்காம இருந்தீங்கன்னா, நல்லா போட்டா கூட அவங்களை அடிச்சுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்காது. அடுத்த ஓவர் எனக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களான்ற ஒரு பயம் வந்துடும். அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சாய் கிஷோர். சார் ஜிடியோடைய பவுலிங்ல நம்ம நிறைய தடவை பேசியிருந்தோம். சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, அப்புறம் வந்து இந்த 2 பவுலர் தாண்டி அந்த தேர்ட் சீமர் ஃபோர்த் சீமர்ல ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்குது. இஷாந்த் சர்மாவை யூஸ் பண்ணலாமா, இஷாந்த் சர்மாவோட தேர்டா யூஸ் பண்ணலாம், அப்போ ஃபோர்த்தா இன்னொரு சீமர் தேவைப்படும் போது யாரை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இந்த ஃபாரின் பிளேயர் யாரையாவது ட்ரை பண்றதுன்னு சொல்லி அந்த அந்த சீமிங் ப்ரொசஸ் வந்து இந்த சிராஜ் அண்ட் பிரசீத் கிருஷ்ணா தாண்டி போகும்போது இவனுக்கு பிரச்சனை இருந்துட்டே இருக்குது. இன்னைக்கு வந்து அந்த ஸ்லாட்டுக்கு இன்னொருத்தவங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. இந்த கரீம் ஜானட்னு ஒருத்தரை கூட்டு வந்து இறக்கி விட்டாங்க. அப்பா ஜன்னத் போடுங்க அப்படின்னு. அவர் வந்துட்டு ஜன்னத்தா நான் தான் ஜன்னத்தா அந்த வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி வேகமா வந்து இன்னைக்கு ஒரே ஒரு 30 ரன் கொடுத்துட்டு அவர் ஏங்க முதல்ல ஒரு 130ல போட்டாங்க, சரி அடுத்து ஒரு 135ல போட்டாங்க, 140 எத்தனை தடவை போட்டாலும் அடிக்கிறான் தம்பி. நீங்க சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு, வேகமா அடிக்கிறான் அப்ப இன்னும் வேகமா போ. அதாவது எந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னா, எங்கேயாவது ஒரு டெக்காய்ட் ஒருத்தர் வந்து கத்தி காமிச்சு பணத்தெல்லாம் கொடுத்துருச்சு 2 பேர்கிட்ட. அப்போ இன்னொருத்தர் நம்ம ஏற்கனவே ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும்ல அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி எந்த இடத்துல கொடுக்க கூடாதோ அந்த இடத்துல போய் போலிங் கொடுத்து ஜன்னத்துன்னு பாருங்க. ஜன்னத் தொகையை குறைஞ்சு போச்சு. அங்க இருந்து ஓடுறாங்க ஸ்டாண்ட்ல இருந்து எல்லாரும். ஐயோ ஹெல்மெட்டை போட்டுன்னு ஓடுறாங்க. ஐயோ இந்த பக்கம் வந்து தொத்தின்னு வருது, அந்த பக்கம் வருது. இங்கிலீஷ் படத்துல எல்லாம் திடீர்னு ஒரு உருவம் ஒன்று தொத்தின்னு வரும், எல்லாரும் ஓடுவாங்க, வண்டி கிண்டி எல்லாம் பெறலும், அந்த மாதிரி ஓடுறாங்க. அந்த ஸ்லாட்டுக்கு வந்து இவரை கூட ட்ரை பண்ணியிருந்தாங்க சார். அர்ஷத் கான் ஒருத்தர் நடுவில் போட்டிருந்தாரு. அவர் கூட உங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பவுலர்ஸ் லிஸ்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்தாரு. இவங்க என்னமோ அவரை தள்ளி விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பவுலர்ஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்குது. வேற பயங்கர குஷியில் இருப்பார் அவர், நல்ல ரொம்ப குஷியில் இருப்பார். கமிங் டு த அதர் சைடு, ஆர்ஆரோட பவுலிங் பொறுத்த வரைக்கும் சந்தீப் சர்மாவுடைய அந்த ஸ்லோவர் டெலிவரிஸ் டிசெப்டிவ் கிடையாதுங்கிறத வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே இப்போ வந்துட்டு டீகோட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு அவங்களோட பிரச்சனை. எல்லாருமே ஹை ஆன் இக்கானமி. அந்த ஓப்பனர்ஸுடைய பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண வரிசையா ஒரு மேட்சா ஒவ்வொரு டீம் ட்ரை பண்றாங்க சார், முடியவே இல்லை. போன மேட்ச்ல பார்த்தோம் கேகேஆர்னால முடியல, இந்த மேட்ச்ல இவங்க, அதுக்கு முன்னாடி டீம்ல இவங்க டிசின்னு நினைக்கிறேன், வரிசையா வந்துட்டு 100 ரன் பார்ட்னர்ஷிப் ஒரு மினிமமா இல்ல வந்து ஒரு 9 to 10 ஓவர்ஸ் நின்னே ஆகும்ன்றத மினிமமா சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் வச்சிருக்காங்க. அவங்க பார்ட்னர்ஷிப் பத்தி சொல்லுங்க. சாய் சுதர்ஷன் அண்ட் கில் வந்து டாப் கிளாஸா செட்டில் ஆயிட்டாங்க, லவ்லி ஓப்பனிங் பேரா செட்டில் ஆயிட்டாங்க. சுப்மன் கில் இன்னைக்கு அந்த ஒரு ஃபிளிக் ஒன்று அடிச்சார், ஒரு 6. ஓகே, எனக்கு தெரிஞ்சு விவேன் ரிச்சர்ட்ஸ் அதை ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு பார்த்து கை தட்டி அதை ரசிப்பார். அந்த மாதிரி ஒன்று அடிச்சார் அந்த ஃபாஸ்ட் பவுலர் யுத்வீர். இந்த யுத்வீர் பல ரெக்கார்ட்ஸ் நீ கிரியேட் பண்ண, அதுல இது ஒன்று. அது வந்து அந்த ஒரு ஃபிளிக் ஒரு 6 அடிச்சது. அண்ட் ஷார்ட் ஆர்ம் புல், ரொம்ப பேக் லெஃப்ட் எடுக்காம, நான் சொல்ல தெரியுமா, ரொம்ப பேக் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பால் வந்து உடம்பு கிட்ட வந்துடும். அதுக்கு அளவே பண்ணாம பட்டால் ஷார்ட் ஆர்ம் புல் பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்ட்ரைட் அடிக்கிற 6 எல்லாமே சூப்பர். சாய் சுதர்ஷன் நம்ம சொல்றது ஸ்ட்ரைக் ரேட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அது ஒரு பெரிய பேர்டனா இப்ப தெரியல. பிகாஸ் ஜார்ஜ் பட்லர் அடுத்த அசுரன், அடுத்த ராட்சசன். அவர் ஆடின ஆட்டம் நீங்க சார் பாருங்க, அசரங்காவையும் ஜோஃப்ரா ஆர்ச்சரையும் ஒன்று காமிச்சார் பாருங்க. அது ஜோஃப்ரா இவரு அசரங்கா இப்படி பண்றாருல்ல, இந்த புஷ்பா, இந்த புஷ்பாக்கு இவர் அட்டி அவர் ஓடுற தொத்தி ஏய் எங்க போடுற சொல்லு, இங்க போடுறியா, உன்னை அடுத்த தடவை இங்க பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அடிச்ச அடியில அந்த புஷ்பா ஆக்ஷன் வந்து பனிஷ்பா ஆகி போச்சு. இவர் ஜோஸ் பட்லரே வந்து இவர் பண்ணிடுறாரு, அசரங்காக்கு இப்படிதான் நீ பண்ண, இன்னும் பொண்ணு எட்ரா கைய அப்படின்ற மாதிரி ஒரு என்ன அடி அது. ஐயோ அவங்கெல்லாம் கிளாஸ், அவங்க அடிச்சதும் கிளாஸ். பட் இது மொத்தமும் டைல்யூட் ஆகி போச்சு இந்த
சூரியவன்ஷி அடிச்ச அடியிலையும் ஜெய்ஸ்வால் அடிச்ச அடியிலையும் இதெல்லாம் கம்ப்ளீட்டா காணாம போச்சு. யோசிச்சு பாருங்க என்ன. சார் மகேஷ் தீக்ஷனா ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் இந்த சீசன்லன்னு போன வீடியோலேயே நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். எக்கனாமிக்கலாக வந்துட்டு எங்கேயாவது போட்டால் விக்கெட் எடுக்க விட்டுறாரு, இந்த மாதிரி பெரிய பிரச்சனை இருந்துச்சு. இன்னைக்கு மேட்ச்சில் அவங்க பவுலர்ஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா போட்டு இந்த பவுலர்ஸ் லிஸ்ட்டில் அவர் தான் இருக்கிறார். ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த இவர் சந்தீப் சர்மா அப்புறம் இவர் தான் நல்லா போட்டாங்க. யுத்வீரும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கொடுத்ததை கம்பேர் பண்ணும்போது ஒரு 8.5 ரன் ரேட்டில் நல்லா போட்டிருந்தார் இன்னைக்கு மகேஷ் தீக்ஷனா. அந்த ஃபாஸ்டிஷா ஸ்கிட்டிஷா நீங்கள் அவருடைய ஃபேவரட் பால் ஒன்று சொல்லுவீங்க, அதை இன்னைக்கு நிறைய எக்ஸிக்யூட் பண்ணார். சில பால்ஸ் பவுண்டரிஸ் போச்சு, பட் இன்னைக்கு கம்பேரிட்டிவ்லி ஹி வாஸ் பெட்டர். மகேஷ் தீக்ஷனா இப்ப தோனி கேப்டன் இருந்தா இந்த மாதிரி வைடிஷா போடாத. ஏன்னா இது எக்ஸ்பர்ட் இன் போலிங் யார்கர் லெங்க், அது கஷ்டம் அடிக்கிறது. அவர் யார்கர் லெங்க் போடுற பால் அவங்களால அடிக்க முடியல, ஒரு 2 ரன் தான் போகுது. பேசாம லைன்ல அதுல போக்கஸ் பண்ணா அக்ராஸ் ஆடும்போது எல்பிடபிள்யூ சான்ஸ் இருக்கு, மிஸ்டேக்லாம் சான்ஸ் இருக்கு. அவர் தேவையில்லாம மீதி பேருக்கு பார்த்து பயந்து அவர் அவுட் ஐயோ வெளியில போட்டு பாயிண்ட் ஃபீல்டர் எல்லாம் போடுறாரு. யாருக்கு போறாருன்னு தெரியல. அவர் ஆக்சுவலி சைக்கலாஜிக்கலி ரேட்டில் ஆயிட்டு அவரோட நார்மல் போலிங் போட நீங்க சொல்ற மாதிரி. சேம் வே சந்தீப் சர்மா அவர் வந்து கரெக்டா தன்னுடைய போலிங்க போடுறத தவிர இது ஓவர் திங்கிங் நோ. இப்போ அன்னைக்கு தோனி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார்ல, கிரிக்கெட்டுடைய இந்த டைமென்ஷன்ஸே கம்ப்ளீட்டா மாறின்னு இருக்கு, இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி ஒரு லைன் சொன்னாரு. அவர் அதெல்லாம் பார்த்து ரொம்ப சீரியஸா இருந்தாங்க சந்தீப் சர்மா எல்லாம். எங்கெங்கயோ ஷார்ட் பால் இப்பெல்லாம் அவருடைய டைப் ஆஃப் போலிங்கு குட் லெங்க் ஷார்ட் பால் எல்லாம் ஷார்ட் பால் போட்டா அந்த ஸ்லோவஸ்ட் வெரி வெரி ஸ்லோவா போடுற பவுன்சர் வேணா போடலாம். அவர் ஏன் யார்கர் போட மாட்டேன்றார்? அவர் கஷ்டமா போடுவார், ஸ்லோவா கரெக்டா டிப்பிங் யார்கர் போடுவார். அவர் அதை விட்டுட்டார். ஸோ தீக்ஷனா சந்தீப் சர்மா இவங்க எல்லாமே அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் கம்ப்ளீட்டா மாத்தி ஏமாத்தணும் பேட்ஸ்மேன் பாக்குறாங்க. உங்களுடைய ஒரிஜினல் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் பிரேக்கே மாட்டேன் எல்லாமே 24 பால் கேரம் பால் தான் அஸ்வின் போடல, அப்படி மாற வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களோட ஃபோர்த்தே என்னவோ அதில் நீ போட்டு எடுக்கணும். இல்லைன்னா உங்களோட ஒரிஜினல் போலிங்லேயே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நீங்க என்னுடைய நான் செகண்டரியா போடுற பால தான் நான் கம்ப்ளீட்டாவே போட போறேன்னா எனக்காச்சு என் லெக் ஸ்பின் போன உடனே என்னாச்சு, நடுவில் ஒரு பால் ஃபாஸ்ட் ஒன் போட்டது ரவி சாஸ்திரி வந்து இந்த மைக்கேல் ஹோல்டிங் டெலிவரின்னு என்கிட்ட. அப்போ என்னோட லெக் ஸ்பின் போன உடனே பயத்துல 6 பால் இப்படியே போட்டு ஃபாஸ்ட் பாலரா மாறிட்டேன். ஸோ அது போயிடும், ஒரிஜினல் போலிங் போயிடும். சார் லாஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் வி கோ டு த கமெண்ட் செக்ஷன். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த டீம்ல இவங்க யாரையாவது ஒருத்தங்களை பேங்க் பண்ணி ஆகணும் அப்படின்னா இந்த நபரை நம்ம பேங்க் பண்ணலாம்ப்பா அப்படின்னு ஒரு முறையும் ஆர்ஆர் வந்து இதை ஏதாவது நான் எப்படி கரெக்டாக அதை எப்படி சொல்லணும்னா, இந்த யாருக்காவது ஒருத்தங்களுக்கு வந்துட்டு இந்த வீட்டில் சண்டை ஆயிடுச்சுன்னா டைவர்ஸ் ஆக மாதிரி போயிட்டு திரும்ப சேர்ந்துக்குவாங்க, போகிற மாதிரி இப்படி திரும்ப சேர்ந்துப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஆர்ஆரும் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் இவங்களை பிரிக்கவே முடியாது. எப்பயாவது அவராகவே எனக்கு இன்ஜுரியா, நான் இந்த வருஷம் வரமாட்டேன், சரி வராத, அடுத்த வருஷம் ஆனால் நான் அவனை வாங்குவேன்ல அப்படின்ற மாதிரி இவர் மேலே ஒரு தொடர் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. பட் அதை அவர் வந்து தொடர்ந்து பிரேக் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவருக்கு என்ன இந்தியன் பிக்சர்ஸ் செட் ஆகாதுங்கிறது தான் பாயிண்டா, இல்லை என்ன பிரச்சனை சார் அவருக்கு ஆக்சுவலாக? ஏன்னா அவர் தான் வந்துட்டு இன்னைக்கு மற்ற எல்லாருமே ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போட்டே இருக்கும்போது ஈஸியாக ஃப்ளோ போயிட்டு இருக்கும்போது ஒரு பவுன்ஸரை ட்ரை பண்ணுறாரு. பட் அதோட லெவல் ஹைட் எங்கே இருக்குது அப்படின்னா ஈஸியாக ஃப்ளிக்கச்சா பின்னாடி 6 போகுதுங்கிற மாதிரி ஒரு ஹைட்டில் போடுறாரு. ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை சார் ஜோஃப்ரா ஆர்ச்சர்? அவருடைய ஹைட்டுக்கு பவுன்ஸ் ஹெல்ப் ஆச்சுன்னா இல்ல பால் சீம் ஆச்சுன்னா நீங்க அன்பிளேபிளா இருப்பாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் விஷயம். சீம் ஆனாலும் இல்ல பவுன்ஸ் ப்ரீவியஸ் மேட்ச் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் அண்ட் ஒரு கண்ணில் வரல விட்டு ஆட்டார், இல்ல ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல பிஸ்தா. பட் இந்த பிச்சு வந்து நீங்க என்ன ஜோஃப்ரா ஆர்ச்சர் போடல, அபிஷேக் சர்மா ஒரு மேட்ச் அடிச்சா தெரியுமா இந்தியா இங்கிலாந்துல, இவர் போட்டு போனாடியே அடிச்சார்ல, அந்த மாதிரி காலை ஃப்ரண்ட்ல வச்சா பந்து ஒண்ணுமே ஆக போறது இல்லைன்ற மாதிரி பிச்சஸ்ல காலி. ஏன்னா இவர் யார்கர் போடுறதே கிடையாது. அப்படி போட்டாருன்னா அவரே கோச் இன்னொரு 5 பால் 6 கொடுத்துருவாரு. இன்னைக்கு டெவாட்டியா ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாத்தீங்களா அப்படின்னு அது 6. அவரே ஏதோ பேச்சுலாம் போறாரு, என்ன அப்புறம் லைட்டா சிரிப்பாரு, அப்புறம் நவரசத்தை காமிப்பாரு, ஒவ்வொரு 6க்கு ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் வச்சுக்கிறாரு, அது என்னன்னு தெரியல. சோ இவங்க வந்து நமக்கு ஃபேவரபிளா இல்லாத பிச்சில் பிஸ்தான்னு காமிக்க மாட்டேன்றாங்க. எனக்கு எந்த பிச் ஹெல்ப் பண்ணுதோ அங்க நான் போடுவேன். அது அந்த ஆட்டிடியூட்ல இருந்தா கஷ்டம். நீங்க சொல்ற மாதிரி இவர் தான் மெயின் போலர் தான், இவர் ட்ரெண்ட் செட் பண்ணும். எவ்வளவு பேர் அடிச்சாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் தப்பட்டாங்க, இன்னைக்கு ரீசனபிளி குட் அவருடைய போலிங் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல. ஆனா அவர் வந்து திருப்பி லைன் ஆஃப் அட்டாக் எடுத்துட்டே வரல. ஒரு 15 ஓவருக்கு 2 கடைசியில வச்சுக்கிறாங்க லாஸ்ட் 2 ஓவர். அதுக்குள்ள மேட்ச் போயிட்டு இருக்கு கையை விட்டு. மேட்ச் கையை விட்டு போகும்போது திடீர்னு நீங்க ஃபாஸ்ட் பவுலர் கொண்டுறணும். 1992 வேர்ல்ட் கப் நீங்க பாத்தீங்கன்னா இம்ரான் கான் கேப்டன், எனக்கு வந்து தோனியை பார்க்கும்போது இம்ரான் கான் கேப்டன்சி நிறைய ஞாபகம் வரும். கையை விட்டு போயின்னு இருக்கு மேட்ச். இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல பாகிஸ்தான் நல்லா ஆடி தெருவியா போயிட்டு இருக்கு. நடுவுல திடீர்னு வாசம் அக்ரம கூப்பிட்டு இப்படி ஸ்லீவ்ஸ் அப்படி ரோல் பண்ணின்னு இல்ல இம்ரான் கான் அப்படின்னு, நீ போடுற நீ எடுக்கிற அப்படின்னு ஒரே ஒரு ஜெஸ்டர் தான். ஆலன் லேம் அண்ட் கிறிஸ் லூயிஸ் நினைக்கிறேன் 2 பேர்
ஒரு பால் வெளில இருந்து உள்ள வந்து லெக் ஸ்டம்ப் தட்டின்னு போச்சு, ஒரு பால் லெக் ஸ்டம்ப்ல இருந்து ஆஃப் ஸ்டம்ப் தட்டின்னு போச்சு, மேட்ச் மாறி போச்சு. அதனால சொல்றேன், இந்த பெஸ்ட் போலர் திடீர்னு நடுவில் கொண்டு வரணும். அது எல்லாம் நல்ல மூலகிற கேப்டன் எல்லாருமே பண்ணுவாங்க. அதை ஏன் பண்ணலங்கிறது எனக்கு அடுத்த ஆச்சரியம். அவர் கம்ப்ளீட்டா கொண்டு கடைசியில வச்சுக்கிறாங்க. இவர் கண்டெய்னிங்க்கு மட்டும் போட்டு ஃபுல் டிஃபென்சிவ்ல போறாங்க. நடுவுல கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் விக்கெட் விடும். எப்படி இல்லாட்டா எப்படி ஸ்டெம் பண்ண முடியாது ரன் ஃப்ளோ. ரைட் சார், கமெண்ட் செக்ஷன் இடத்துக்கு வந்து விட்டோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது டிசி வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நடந்து முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமையுடைய லாஸ்ட் மேட்ச். அதோடைய கமெண்ட்ஸில் வந்திருக்கேன் இப்போ நான். ஸோ நிறைய நல்ல கமெண்ட்ஸ் இருந்துச்சு சார். போன வீடியோவில் வந்துட்டு என்னுடைய கேள்விகளும் அதுக்கான உங்களுடைய பதிலும் வந்து பார்க்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. நீங்கள் நிறைய நல்ல கரெக்டாக பேசுகிறீங்க பாயிண்டா அப்படின்ற மாதிரி எப்பவும் சொல்கிறது தான். இந்த வீடியோவில் கொஞ்சம் கமெண்ட்ஸ் அதிகமாகவே இருந்துச்சு டிசி வர்சஸ் ஆர்சிபியில் நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸுக்கு எல்லாமே. அண்ட் கொஸ்டினுக்கு வரும்போது சார், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு பிக் ஆஃப் த கொஸ்டின் என்னவா இருக்குது அப்படின்னா, நட்ராஜனை பற்றி கேட்டிருக்காங்க டிசி மேட்சுங்கிறனால. ஸோ டிசியில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு இந்தியன் பவுலர்ஸ் காம்பினேஷனில் ஏன் வந்து நட்ராஜன் இஃப் இஸ் ஃபிட் தென் ஒய் அவங்கள ஏன் வந்து அவரை பிளேயிங் லெவனில் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அவர் கன்சிஸ்டண்ட்டாக பிளேயிங் லெவனில் இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு மிச்சல் ஸ்டாருக்கு ஒரு நட்ராஜன்லாம் கூட சேர்ந்து ஒன்றா போட்டால் நல்லா இருக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா ரொம்ப சந்தோஷம். யார்கர்ன்ற வார்த்தையே கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு நட்ராஜன் வந்த அப்புறம் தான் இல்லையா? நட்ராஜன் வந்து போலிங் போட ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியாவில் அவர் போய் பிரமாதமா போட்ட ஓடிஐலாம் அப்பதான் வந்து அவர் நல்ல ஃபேமஸ் ஃபார் யார்கர்ஸ் வந்தது. ஆனா இந்த இன்ஜுரிக்கு அப்புறம் அவருடைய பழைய போலிங் அவர் அப்புறம் போடவே இல்லை. ஸோ இவங்களுக்கு என்ன கான்பிடன்ஸ் வரல. இதே தான் வாஷிங்டன் சுந்தரம். வாஷிங்டன் சுந்தர் 2 to 3 சீசன் பிஃபோர் அவர் போட்ட இந்த ஆர்சிபிக்கு ஆடும்போது அவர் போட்ட போலிங்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். நியூ பால்ல பவர் பிளேல வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா போடுவார். பட் இன்ஜுரிக்கு அப்புறம் அந்த பழைய ஸ்டிங் இல்ல. ஸோ இவங்க தேர் ப்ராபப்லி worried that is not able to replicate those Yorkers நினைக்கிறேன். அதுதான் பயமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் எடுத்தா அவர் யார்கர் போடணும். ஏன்னா போன சீசன் வந்து அவ்வளவு நல்லா போடல, அவரோட ஒரிஜினல் போலிங் அவர் போடல. ஸோ அவங்க தேர் நாட் கான்பிடென்ட். அது ஒரு ரீசனா இருக்கும். இன்னொன்று இவரே நாட் கான்பிடென்ட் அபவுட் பிசிக்கல் ஃபிட்னஸா இருக்கும். இந்த ரெண்டு தான் சான்ஸ். ரைட் சார், நட்ராஜன் போன்ற வீரர்கள் கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டின் நிறைய டீம்ஸில் விளையாடிட்டு இருக்காங்க ஏற்கனவே. ஒரு சைடு சாய் கிஷோர், சாய் சுதர்ஷன் இவங்களாம் விளையாடிட்டு இருக்கும்போது நட்ராஜனுக்கு மட்டும் வாய்ப்பு இல்லையன்ற அந்த ஒரு வருத்தத்தில் அவர் கேட்டிருக்காரு போல இருக்கு. சீக்கிரமா அது நடக்கணும் அப்படின்னு நம்மளும் கண்டிப்பாக விஷ் பண்ணுறோம். வி ஆல்சோ வாண்ட் ஆல் த தமிழ்நாடு பிளேயர்ஸ் டு பிளே இன் எவ்ரி டீம்ஸ். ரைட், எப்படி சார் இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? நீங்க படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு தமாஷ் விஷயம் என்ன சொல்லணும்னா, நேற்று நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஆக்சுவலா சீரியஸா கேட்கறாங்க வந்துகிட்ட. நான் சொன்னேன், ஏற்கனவே நாங்க வந்து 200 நிமிஷம் மேட்சை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு ஒரு 20 நிமிஷம் சீரியஸா பேசுறோம். ஓகே, ஒரு கிரிக்கெட் ஓரளவுக்கு ஒரு தமாஷா பேசுறோம். திருப்பி எங்க மீட் பண்ணாலும் திருப்பி கிரிக்கெட் கேட்குறீங்கன்னா நேற்று எது கேட்கறாங்க? ஆக்சுவலா நீங்க இவ்வளவு அப்சர்வ் பண்ணி டிஃபரெண்டா ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. இது மேல டிஃபரெண்டா சொல்லணுமா? எப்படி வந்து பெங்களூர் ஆர்சிபி எப்படி ஜெயிச்சாங்க நேற்று மேட்ச்? அது கம்ப்ளீட்லி அவங்களோட பிளஸ்ல அவங்க கிரிக்கெட் ஆடின விதம் பிளஸ்ஸா, இல்ல ஆப்போனன்ட் டிசி வந்து சரியா இல்லையா? எப்படி ஒரு டோட்டலி ப்ரெஷர் ஃப்ரீயா இந்த சேஸ் எப்படி பண்ணாங்க அப்படின்னு நான் சொன்னேன். சார், அவங்க கம்ப்ளீட்டா ப்ரெஷரே இல்லாம ஆடினதுக்கு காரணம் அவங்க ஒரு பிளேயரை டிராப் பண்ணிட்டாங்க. யாரு? சால்ட் இல்ல சார். இப்ப சால்ட் நீங்க சேர்த்துலன்னு வச்சுங்களேன், ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். அதான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் டிசைட் பண்ணிருப்பாங்க ரெசல்யூஷன், நியூ இயர் ரெசல்யூஷன் இப்பயே எடுத்திருப்பாங்க. இனிமே கிட்ட வந்து சீரியஸா கிரிக்கெட் கேட்க கூடாது. நான் நம்மளே இவ்வளவு பண்ணிட்டு திரும்பி வெளில போல அதே கேள்வி கேட்டா கஷ்டம் இல்ல. அதான் எல்லாருக்குமே என்னன்னா, எல்லாருக்கும் சேர்த்து சொல்றீங்க வீடியோவில், எனக்குன்னு தனியாக ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், பேசாமல் வந்து மெம்பர்ஷிப் போட்டுடுறேன். இனிமேல் யாருக்காவது தனியாக வேணால் தனி ஒரு 5 minute செஷன் உங்களுக்கு வந்துட்டு ஆடியன்ஸுக்கு யாருக்கெல்லாம் சாரோட தனியாக பேசணுமோ ஒரு 5 நிமிஷம் செஷன் வாங்கிக்கோங்க. அதில் உங்களுக்கு வந்து ஒரு தனி ரிவ்யூ கொடுப்பாரு. ஆமா, கிரிக்கெட் வந்து நீங்க பாருங்க, கிரிக்கெட்ல நல்லா சீரியஸா பாருங்க. நான் என்கிட்ட ஒரு டாக்டரே கூட சொல்லியிருந்தாரு. இந்த கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு டாக்டரா சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து நான் வந்து ஜென்ரலாவே ஜாலியான பர்சன் தான். பட் வந்து இந்த மேட்சஸ் வந்து நம்ம தோக்கும் போது ஒரு மாதிரி எனக்கே அஃபெக்ட் ஆயிருது அப்படின்னாரு. ஐயோ ஐயோ, உங்களுக்கு எஃபெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு பிபி மாத்திரலாம் நம்ம டீம் ஐபிஎல் கமிட்டில இருந்து யாரும் அனுப்ப மாட்டாங்க சார். நீங்களே தான் வாங்கிக்கணும். அது இல்ல தலைவலின்னா யாரும் சேரடா அனுப்ப மாட்டாங்க. அங்க இருந்துலாம் நம்ம ஹெல்த் நம்ம பாத்துக்கணும். ஏன்னா நம்ம ஒரீடா இருக்கோமேன்ட்டு எந்த பிளேயரும் ஒரீடா இருக்க போறது இல்லை. ஓகே, அது அவங்க லைஃப். அவங்களோட பார்ட்டிங்கோ, அடுத்த நாள் அவங்க விசிட்டோ, அடுத்த நாள் பிராக்டிஸ் செஷனோ அவங்க போவாங்க. அப்படிதான் அவங்க இருக்கணும். அவங்க மீதி கால் பண்ணி அடுத்த மேட்ச் ஆட முடியாது. போன மேட்ச் என்ன 30 ரன் அடிச்சாங்கன்னா அந்த போலரால் அடுத்த மேட்ச் ஆட முடியாது. அதனால அதெல்லாம் கம்பார்ட்மெண்ட்லைஸ் தான். டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான். வேற வழியே கிடையாது. எங்க கோச் ஒருத்தர் எங்களுக்கு விழுந்ததும் சிரிக்கும். எங்க கோச் ஒருத்தர் ஒரு அட்வைஸ் பண்ணாரு பாருங்க. பேட்ஸ்மேனுக்குலாம் சொல்லிருக்க, தம்பி கிரிக்கெட் ரொம்ப சிம்பிள். எப்படின்னு அவுட் ஆகிற பால பார்த்து ஆடணும். இன்னி வரைக்கும் அந்த அர்த்தமே புரியாது. எப்படி அது யாரு சொல்லுவாங்க? போலர் சொல்லுவாரா இந்த பால் நம்ம விக்கெட் அடிச்சுட்டாரு? அவர் சொன்னாரு அவுட் ஆகிற பால் பார்த்து ஆடுனாரு. இன்னும் யோசிக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்
கிரிக்கெட் சீரிஸ் ஆடும்போது நிறைய ஹியூமர் வந்துட்டே இருக்கும் எல்லா ஆங்கிள் இருந்தும். அந்த மாதிரி ஜாலியா அப்பதான் கேம் என்ஜாய் பண்ண முடியும். நீங்களும் சூப்பரா கேம் என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப சீரியஸா போயிடாதீங்க. பர்சனல் லைஃப் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங் மேட்சோட இன்ட்ரெஸ்டிங் ஃபன்னோட சந்திப்போம். ஃபேவரட் RRR.